நம்ம உடுத்துற ட்ரெஸ்ஸை வச்சு நம்மளை ஒருத்தர் கேலி பண்ணுறாங்க ஒரு கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களால ஒரு பொருட்டாக கூட மதிக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஜீன் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னடா எப்பவும் இல்லாமல் எடுத்ததும் ஏதோ வசனம் பேசுகிறாலே நினைக்காதீங்க. நம்மள நிறைய பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுறதில்ல. எக்ஸாம்பிளுக்கு என்னையே எடுத்துக்கலாம். பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் ஒன்லி சுடி மட்டும்தான் வீட்டில், மற்ற அவுட்ஃபிட்லாம் அலோவ் பண்ண கிடையாது. பட் எனக்கு ஜீன்ஸ் அப்புறம் மேக்ஸி மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் ஆஃப்டர் மேரேஜ் என் ஹஸ்பண்டை நான் குறைய சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை உடுத்துன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே என் ஹஸ்பண்ட் ப்ராப்ளம் இல்லைங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் ப்ராப்ளம். எனக்கு சாரீ கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக கூட நான் சாரீ வேவ் பண்ணிட்டு இருப்பேன், கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு. ஆனால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக சாரீ கட்டிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எப்படி கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுவே ஜீன் மாதிரியான அவுட்ஃபிட்லாம் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி நக்கலாக கேலி பண்ணி கிண்டலாக சிரிப்பாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம என்ன ட்ரெஸ் வியர் பண்ணாலும் எப்படி வியர் பண்ணிட்டு பண்ணாலுமே நம்மளை குறை சொல்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். அப்படி மற்றவங்க நம்மளை ட்ரீட் பண்ணும்போது நம்மளோட மனசு மட்டும் இல்லைங்க, நம்மளோட கான்ஃபிடன்ஸுமே ரொம்பவே உடஞ்சு போயிடும். அதுலேயும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அதான் கல்யாணம் ஆகிட்டேன் 2 குழந்தை பெற்றுட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. இவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், இது என்னோட லைஃப், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுக்கு உங்கள் லைஃப் இருக்குது. ஸோ உங்களோட முடிவுகளையும் உங்களோட விருப்பங்களையும் ஏன் மேலே திணிக்க வேணாம். ஒரு பொண்ணுக்கு நீ எப்படி இருக்கணும்னு சொல்கிறத விட ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை எப்படி நடத்தணும், எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா இங்கே எல்லாமே சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன பெரிய மன வருத்தம்னா, இதெல்லாம் மோஸ்ட்லி சொல்கிறதே லேடிஸ் தான். உங்ககிட்ட யாராச்சும் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் எதையும் கண்டுக்காதீங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் சேவுடுன்னு நினச்சிக்கோங்க. அதுக்காக நம்ம பாடியை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுறது தான் பெண்களோட ஆடை சுதந்திரம் அப்படின்னு நான் சொல்ல வர கிடையாது. ஒரு பொண்ணுக்கு அவள் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போனால் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, சேஃபாக இருக்குமோ, மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாதோ அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை தான் கண்டிப்பாக வியர் பண்ணிட்டு போவான். உங்களுக்கு அவள் மேலே இருக்கிற அக்கறையை விட அவளுக்கு அவள் மேலே அக்கறை ஜாஸ்தி உங்களை விட. சாரி மக்களே, டாபிக் வேறு எங்கேயோ போயிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, சேர்ந்து புலம்பலாம். ப்ராடக்ட் லிங்க் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்குறேன். ப்ராடக்ட் பற்றின டவுட்ஸ் அண்ட் வேறு எந்த ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ பண்ணணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.